ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிராணி சாப்டர் 1 கண்டினியூ தான் பண்ண போகிறோம். வாங்க. டே 3 கிராணி நம்மளை அதே இடத்துல தான் அடிச்சு வச்சிருச்சு. நம்ம போன வீடியோவில் அண்டர் கிரவுண்டில் பெக்லாக்கி போட்டு வந்துடுவோம். நம்ம போய் எடுத்து வரலாம். ஃபஸ்ட் இந்த கதவை திறந்துக்கலாம். அப்படியே படிக்கலேருந்து கீழே இறங்கி அப்படியே குடு குடு குடுன்னு ஓடுவோம். நம்ம அப்படியே ஜம்ப் பண்ணுவோம். வாங்க. ஆஹா, கிராணி நின்றுட்டுருக்கு. நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. கிராணி எங்கே இன்னும் நின்றுட்டுருக்கு. சரி, கிராணி ஒரு செக் பண்ணிக்கலாம். கிராணி வந்துச்சு. இப்போ நம்ம அப்படியே போகலாம். ஓடு 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 ஓடு. அப்படியே ஜம்பை போடுவோம். குதிரா உள்ள எங்கடா குதிக்கல. ஆமாடி, சேஃப் லேண்ட் சேஃப் லேண்ட். எனக்கு ஒன்றும் ஆகலை. சரி, நம்ம இப்போ அடியில் குமிஞ்சு சாக்கடைக்குள்ளே குடிப்போம். இங்கேயும் சேஃப் லேண்டு. இப்போ ஃபஸ்ட்டு சாக்கடை விட்டு வெளியே வரணும். அப்படியே போகணும் மெதுவாக. சடக் புடக் சடக் புடக் வந்தாச்சு. சாக்கடைக்கு வெளியே வந்தாச்சு. சட்டம் போடாமல் போகணும். ஏன்னா சட்டம் போட்டால் அங்கே அவனுக்கு கிராணி நம்மளை பிடிச்சிடும். ஸோ சட்டம் போடாமல் போகலாம். ஐயோ, இது வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே. மாட்டாமல் போகணும். அப்படியே ஓடு ஓடு ஓடு. ஒரே ஓட்டமாக ஓடிடலாம். இங்கே இல்லை, இங்கே இல்லை. எங்கே நம்ம கீ போட்டோமோ எங்கடா கீ போட்டோம். போடா, பெக்லாக்கி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வெளியே போக தான் பயமாக இருக்குது. ஏன்னா அந்த அண்டர் கிரவுண்ட் காலேஜ் வேறு எங்கே இருக்குன்னு தெரில. சரி, வெயிட் பண்ணியே போகலாம். சட்டம் வேறு கேட்குது, எங்கே இருக்குன்னு தெரில. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், போய் தான் ஆகணும். போகலாம் வாங்க. ஓடு 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 ஓடு. அது வேறு எங்கே இருக்குன்னு தெரில. லெஃப்ட் ரைட் பார்க்காம ஓடி இருந்தோம். பார்க்க தான் பிரச்சனை. அப்போட வந்தாச்சு. இப்போ நம்ம அடியில் போய் இன்னொரு சந்து இருக்கும். அங்கே போய் இந்த போட்டு வந்துடலாம். வரல, பின்னாடி வரல. இப்போ நம்ம போய் உடச்சிடலாம். எதை உடலாம். இதுக்குள்ளே நம்ம போட்டுடலாம் பெக்லாக்கியை. இங்கே எதுக்கு நம்பர் பண்ணிருக்காங்க தெரியலையே. சரி, நம்ம போகலாம். இப்போ லிஃப்ட் இருக்கும். லிஃப்ட்டுக்குள்ளே பொருள் வச்சுருப்பாங்க. அதை போய் நான் என்னதுக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த அண்டர் கிரவுண்ட் கிராணி வேறு எங்கே இருக்குன்னு தெரில. வெயிட் பண்ணியே போகணும் இன்னொரு டைம். ஐயோ, பார்த்துச்சு நம்மள. ஓடு, யூ-டர்ன் அடிச்சு பின்னாடி வந்துடலாம். நம்ம போய் இங்கே ஒழிஞ்சிக்கலாம். ஒழிஞ்சாச்சு. அது போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சரி, போயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ போகலாம் நம்ம. கால் நிற்குது. நல்ல வேலை. போயிருந்தோன்னா ஒரே புடியாக பிடிச்சிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டே பார்க்கனால அதுக்கு நம்ம எஸ்கேப் ஆயாச்சு. அது வேறு எங்கே இருக்குன்னு தெரில. எங்கடா இருக்குது? போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ முன்னாடி பின்னாடி பார்க்காம அப்படியே ஓடிட வேண்டியதுதான். ஐயோ, முன்னாடி பயமா இருக்கே. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? பயப்படக்கூடாது. என்ன பண்ணது? சரி, போக வேண்டியதுதான். லிஃப்ட் பக்கத்துல தான் இருக்கும். ஓடு 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 ஓடு. அப்பாடா, லிஃப்ட் கிட்ட வந்தாச்சு. இப்போ லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணி மேலே போகலாம். அதுக்காக பார்க்கறேன். இப்போ அப்படியே நம்ம மேலே போகலாம். மேலே வந்தாச்சு. இதுக்கு தான் 1 2 கேட்டாங்களா? நம்ம பார்த்தது 1, அதனால 1 எடுப்போம். இருக்கக்கூடாது. பாம்பு இருக்கக்கூடாது. அப்பாடா, கிணறுக்கான ஹேண்டில் கிடச்சிருக்கு. இதுவும் யூஸ்ஃபுல் தான். இதுக்குள்ளே யூஸ்ஃபுல்லான பொருள் வேணும். இல்லைன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு வேஸ்ட் ஆகிதான். இது வேறு பார்த்துச்சு. அதுக்கு தான் பார்க்கணேன். அப்பாடா, இவன் தப்பிச்சாச்சு. கதை ஓப்பன் பண்ணியிருந்தோம். அவள் தான் சோழி முடிஞ்சிச்சு. இப்போ போய் இன்னொரு டைம் கீழே போனால் ஏதோ போகுது பார்த்தீங்களா? அது போகட்டும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியே போகலாம். சரி, அப்பாடா உட்காந்தாச்சு. இப்போ அந்த பக்கம் போகிறேன், இந்த பக்கம் போகிறேன். கன்ஃபியூஷனாக இருக்கு. இந்த பக்கம் போனால் ரொம்ப தூரமாக இருக்கும். நம்ம ஈஸியாக போக முடியாது. ஒருவேளை அந்த பக்கம் போனால் ஈஸியாக இருக்கும். நம்ம அங்கே ஈஸியாக போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த பக்கம் போகிறேன் சேஃப்னு நினைக்கிறேன். ஆனால் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தா அவள் தான். அது நம்மளை ஒரே புடியாக பிடிச்சிடும். சரி, நம்ம அப்படியே அது இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இங்கே அது இல்லை. அப்படியே ஓடு 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 ஓடு. குமிடா உள்ள. அப்பாடா, உள்ளே குமிஞ்சாச்சு. இப்போ நம்ம அப்படியே பெக்லாக்கி தூக்கி போட்டோம்ல, அதே வழியாக நம்ம உள்ளே குச்சிடலாம். குச்சாச்சு. மேலே வேறு கிராணி இருக்கும். கிராணிகிட்ட மாட்டாமல் போனோம். அடியில் குமிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம கிராணி வீட்டை விட்டு வெளியே போக போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அங்கே. இப்போ அப்படியே நம்ம இது வழியாக மேலே வந்துடலாம். வந்தாச்சு. இதான் கிணறு. இதுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். யூஸ்ஃபுல்லான பொருள் வேணும்.
சரி நம்ம இதை போட்டு சுற்றுவோம். சுற்று 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 சுற்று. யூஸ்ஃபுல்லான பொருள் வேணும், இல்லைனா அவ்வளோதான், தப்பிக்க முடியாது. சரி பக்கெட் வந்துச்சு. பக்கெட்டுக்குள்ளே ஏதாவது இருக்கா? இன்னும் குச்சாட்டம் இருக்கு. என்ன அது? எஸ், ஹேமர் கிடச்சிருக்கு. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருள். இங்கே போய் வச்சுருக்காங்க. சரி கிராணி வரதான் ஒருத்தன் பாடிக்கு போகலாம். இப்போ மணி அடிக்கலாம். டிங் டாங் டிங் டாங் டிங் டாங். மணி அடிச்சாச்சு. இப்போ நம்ம உள்ளே குதிப்போம். உள்ள குதிக்க மாட்டலாம். அப்பா குதிச்சிட்டான்டா. ஐயோ கிராணி வேற நம்மளை பார்த்துச்சே. எங்கே போனாலும் கிராணி பார்த்துட்டே தான் இருக்கு. சரி டைனிங் டேபிள் வழியாக சுற்றுவோம். சுற்றியாச்சு. அப்படியே நம்ம படிக்கல ஒரே ஓட்டமாக ஓடணும். ஓடுறா. அப்பாடா படிக்கிற வழியாக வந்தாச்சு. இங்கே டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்படி ஸ்வாயின்னு படிக்கிற மேலே ஏறிக்கலாம். இங்கே பலகையை நம்ம ஒன்று உடைக்கணும். உடைச்சாச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். இங்கே வைக்கணும். இப்போ பாருங்க 1 2 3. கொஞ்சம் அந்த பலகை வைக்காம போயிருந்தோன்னா அவள் தான் ஒரு லைஃப் போயிடும். கிராணிக்கு அடியாக வாங்க வேண்டியது தான். ஆஹா, கட்டிங் பிளேட் நம்ம மறந்துட்டோமே. கிராணி வேலை வருது மேலே. இப்போ நம்ம அப்படியே அந்த ஷார்ட்கட் இருக்கும்ல, பாத்ரூம் ஷார்ட்கட், அது வழியாக உள்ளே உட்காந்துக்கலாம். அப்படியே குதிரா உள்ள. சேஃப் லேண்ட். சரி நம்ம போய் அந்த ஒயர் கட்டர் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஆஹா கிராணி வேலை வந்துச்சு. மேலே தான் ஒயர் கட்டர் இருக்கும். இப்போ எப்படி வருது? கிராணி கீழே வரட்டும். கிராணி வந்துச்சு. கிராணியை சுட்ட வச்சு அப்படியே மேலே போயிடலாம். இப்போ நம்ம ஆப்போசிட் வழியாக அப்படியே மேலே ஓடிட வேண்டியதுதான். ஓடு. படிக்கிட்டு ஏறிக்கலாம். படிக்கிட்டு ஏறியாச்சு. இப்போ இந்த ரூமில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இல்லை நான் அந்த ரூமில் கன் போட்டுருப்பேன். கன் இங்கே தான் இருக்கு. அப்போ இங்கே தான் எங்கேயாவது இருக்கும். ஹொப்போட கட்டிங் பிளேட் கிடச்சிருச்சு. இப்போ அப்படியே நம்ம மேலே போகலாம். ஓடு. கிராண்டில் மாட்டாமல் போனோம். வந்தாச்சு. இப்போ இங்கே பலகை மேலே உட்காந்து மெதுவாக போகணும். கீழே உண்டு அவ்வளோதான். சரி இங்கே போகலாம். இது ஜெயில் மாதிரியே இருக்கும். அதனால் இது க்ளோஸ் ஆகிக்கும் ஈஸியாக. இப்போ நம்ம இந்த ஆணியெல்லாம் இருக்கும். இதை பிடிங்கலாம். ஆணியை பிடிங்கியாச்சு. 1 2 ஓப்பன். உடனே கேட்டேன். கேட்டை உடச்சாச்சு. இந்த சட்டத்துக்கு கிராணி கண்டிப்பாக வரும். வெயிட் பண்ணி போகலாம். கிராணி எங்கே இருக்கு? அதோ கிராணி வந்துச்சு. சேஃப்டாக்கி நம்ம கீழே போட்டு அப்படியே மெதுவாக உட்காந்து போகலாம். கிராணி அங்கே சைடு கதை ஓப்பன் பண்ணோம். அப்படியே நம்ம கீழே ஓடிடலாம். ஓடு. ஐயோ இது வேற காலிக்கிட்ட பிளாக் பண்ணிட்டு இருக்கு. தள்ளி விட்டாச்சு. இப்போ நம்ம போய் கீழே சேஃப்டாக்கி எடுத்துக்கலாம். எதாவது சேஃப்டாக்கி இதுக்குள்ளே யூஸ்ஃபுல்லான பொருள் வேணும். ஓப்பன். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருள். காருக்கு இது இருந்தாலும் காரை வச்சு எஸ்கேப்பே பண்ண முடியும். இதை போய் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே என்ன மாஸ்டர் கீ. இது நமக்கு தேவையே இல்லை. இதை முன்னாடி கார் கீ போட்டுடலாம். கிராணி வர சட்டம் கேட்குது. எங்கன்னு தெரில. இந்த பெட்ரோல் கேன் இருக்குது. இந்த பெட்ரோல் கேன் நம்ம எடுத்துக்கலாம். இதை காருக்கு பின்னாடி இப்போ ஊற்றிடலாம். ரெட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ எல்லோ முடிஞ்சிருச்சு. இப்போ க்ரீனு முடிச்சிடணும். அப்பாடா முடிச்சாச்சு. இன்னும் இது தேவையில்லை. நம்ம பின்னாடி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கேயே பெக்லாக்கி போட்டினேன். இங்கே இருக்கு பெக்லாக்கி. இதை போய் முன்னாடி ஓப்பன் பண்ணலாம். இதை போட்டு இந்த சாவி ஓப்பன் பண்ணலாம். இப்போ கீழேருந்து தூக்கியாச்சு. இனி பெக்லாக்கின்னு தேவையில்லை. கிராணி வந்துச்சே. ஐயோ இது வேற எங்கே போனால் சுற்றிட்டே இருக்கே. அப்படியே நம்ம மேலே போகலாம். மேலே வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த படிக்கிற வழியாக மேலே போனால் மேலே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். கிராணி உன்னால் என்ன பிடிக்க முடியாது. கிராப்பில் மாட்டிட்டோமே. அப்போ எப்படியே ஓப்பன் ஆயிடும். ஓப்பன். கிராணி நம்மள அடிச்சிச்சு. கிராணி வீட்ல இருந்து எஸ்கேப் ஆகுறது ரொம்ப கஷ்டமா இருக்கே. எப்படியாவது நம்ம எஸ்கேப் ஆயிடும். அது வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணலாம். Day 4 போட்டாங்க. ஸ்க்ரீன் எல்லாம் ரொம்ப பிளக்டாக இருக்கே. இன்னும் ஒரு நாள் தான் டைமு. இல்லைன்னா அவள் தான் கிராணி நம்மளை வடசடியில் போட்டு வதட்டு சாப்பிட்டோம். கீழே போய் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். கிராணி வேறு பின்னாடி காத்திட்டு இருக்கே. உள்ள நான் ஸ்பெஷல் கீ. இதுவும் என்ன மேலே என்ன இருக்குன்னு பார்த்து வந்துடலாம். இதுவும் நமக்கு தேவை தான். சரி நம்ம இங்கே சுட்டுவோம். இப்போ நான் டைனிங் டேபிளில் சுட்டுவோம். கிராணி எங்கே இருக்குன்னு பார்க்க. இல்லைடா கிராணி இதோ வந்துருச்சு கிராணி. இப்போ கிராணி இந்தான பக்கம் அதை வச்சுட்டு நம்ம அந்த ஸ்பெஷலுக்கு எடுத்துடலாம். ஓடு.
நம்ம ஸ்பெஷலுக்கு எடுத்தாச்சு. அப்படியே நம்ம போக வேண்டியதான். கிராணி இங்கே சுற்றிட்டு இருக்கட்டும். படிக்கட்டு ஏறியாச்சு. கிராணி வருதா? கிராணி படிக்கட்டு ஏறி வந்துட்டு இருக்கு. நம்ம டக்குன்னு மேலே போய் அந்த ஸ்பெஷலுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஓடு 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 ஓடு. ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அப்படியே அந்த பாத்ரூம் சங்கு வழியே உள்ள உக்காந்துக்கலாம். கிராணி பக்கத்தில் வரட்டும். வந்துச்சு. இப்போ குதிக்கலாம் அடியில். அப்பாடா, இப்பயும் சேஃப் லேண்டு. இப்போ நம்ம போய் கன்னு கலவணும். கன்னு ஏன்னா 2 வேலை கன்னை வச்சு. கன் எங்கடா இருக்கு? கீழே இருக்குமா மேலே இருக்குமா? கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கேன்னு எனக்கே தெரியலையே. கீழெல்லாம் எங்கேயும் கன் இல்லை. கிராணி வேலை பார்த்துச்சே. இப்போ நம்ம ஆப்போசிட் வழியெல்லாம் சுற்றிட்டு போனோம். சரி, கிராணி பின்னாடிலாம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம படிக்கட்டு மேலே ஏறுவோம். ஏறி 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 படிக்கட்டு மேலே ஏறியாச்சு. இப்போ இங்கே தான் எங்கேயோ கன் இருக்கும். இங்கே கன் இல்லை. இங்கடா கண்ணு? கன் எல்லாம் இங்கே இல்லை. இப்போ இங்கே எஸ் கன் இங்கே இருக்கு. நம்ம இந்த கன் எடுத்துக்கலாம். ஐயோ, கன்னில் புல்லட் இல்லையா? நம்ம ஆப்போசிட் வழியா புல்லட் போட்டுக்கலாம். இப்போ புல்லட் எடுப்போம். கிராணி இங்கே இருக்கே. இப்போ நம்ம கீழே போய் தான் புல்லட் எடுக்க முடியும். ஏன்னா கிராணி பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. நம்ம போய் கீழே போய் புல்லட் எடுக்க வேண்டியதுதான். ஓடு 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 ஓடு. இந்த புல்லட் வேறு எங்கே வச்சுருப்பாங்கன்னு தெரியலையே. கீழே தான் இங்கே வச்சாங்க. எங்கன்னு தெரில. இங்கேயா? புல்லட் இங்கே இருக்கு. அப்போட புல்லட் எடுத்தாச்சு. கிராணி எங்கே வந்தாலும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்தாலும் பிரச்சனை இல்லை. இல்லை கிராணி அங்கே வந்தாலும் பிரச்சனை இல்லை. எப்படி வந்தாலும் கிராணியை ஷூட் பண்ண வேண்டியதுதான். இப்போ கிராணி எங்கே இருக்குன்னு தெரியலையே. கிராணி வாங்கி சுடுறா. கிராணி அவள்லாம் கிராணி கதை முடிஞ்சுது. சான்ஸ் எல்லா புள்ளியும் கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுக்கு எஸ்கேப் ஆகணும். புல்லட் இல்லை மேலே புல்லட் சரி. நம்மளால புல்லட் போடாமல் மேலே போகணும். புல்லட் இருக்கணும். புல்லட் இருக்கணும். இல்லைன்னா அந்த கிராணியோட பெட்டிக்கிட்ட மாட்ட வேண்டியதுதான். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த படிக்கட்டு ஏறிக்கலாம். படிக்கட்டு ஏறியாச்சு. புல்லட் இருக்கணும். அப்பாடா, இங்கே புல்லட் இருக்குது. புல்லட் போட்டாச்சு. இப்போ இங்கே டோர் இருக்கும். இந்த பெட்டை க்ளோஸ் பண்ண. சுட்டா கரெக்டா சுட்டாச்சு. உள்ளே யூஸ்ஃபுல்லான பொருள் வேணும். லாஸ்ட் பொருள் எதுக்கணும்? அப்பாடா, பெஞ்ச் கிடச்சிருச்சு. இது நமக்கு யூஸ்ஃபுல்லான பொருள் தான். அந்த கார் இன்ஜினை டைட் பண்ணேன். இப்போ நம்ம போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஓடு 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 ஓடு. இப்போ நம்ம படிக்கிறதுலேருந்து கீழே இறங்கிக்கலாம். கீழே வந்தாச்சு. இப்போ நம்ம கார் இருக்கிற இடத்துக்கு போகணும். இப்போ அப்படியே நம்ம கீழே மெதுவாக வந்துடலாம். வந்தாச்சு. டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ சைடில் போகலாம். வந்தாச்சு. இப்போ அப்படியே நம்ம இன்னொருத்தையும் படிக்கிற கீழே இறங்கிக்கலாம். கீழேயும் வந்தாச்சு. இப்போ நம்ம போய் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 2 எங்கடா அது? 3 4 5 6. அப்போட எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. காரெல்லாம் ரெடி தான். நம்ம கிராணிட்ட மாட்டாமல் எப்படியே ஓட்டிருந்தோம். கிராணி மாதிரி இப்போ வந்துருமே. கால் உட்காரலாம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரிவேஸ் ஃபார்வர்ட். இப்பயே முன்னாடி பின்னாடி கலந்துக்குச்சு. இப்போ ரிவேஸ் ஃபார்வர்ட். ஐயோ, இப்பயே பாதி கலந்துக்குச்சு. இப்பயாவது உடஞ்சிருந்தோம். ஓடடா. அப்பாடா, ஃபைனலி கிராணி வீட்டை விட்டு நம்ம எஸ்கேப் ஆயாச்சு. கிராணி பாய். நான் சொன்ன மாதிரி கிராணி வீட்டை விட்டு நான் எஸ்கேப் ஆகிட்டேன். அடுத்த கேமில் பார்க்கலாம். பாய்.